Pleika Mobiles in Vivo V40 மற்றும் V40 Pro Series available now. VV National Plastic Chairs உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today. திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாபாளையத்தில் ஒரு ஹோமில் தான் என்னையும் தங்கச்சி சேர்த்து விட்டாங்க. யார் சேர்த்து விட்டது? எங்கள் அப்பாவே சேர்த்து விட்டு. எங்கள் அப்பாவே சேர்த்து? எங்கள் அப்பா சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து அட்ரஸே இல்லை. சாப்பாடு அப்போயெல்லாம் நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் சாப்பாடு இருக்காது. சாப்பாடு வெறும் பழைய சாப்பாடு தான், அதுதான் 3 நேரத்துக்கும். அந்த கஷ்டத்தை நான் 9வது படிக்கிறப்பெல்லாம் சரி இந்த வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது அப்படின்னு அரளி விதையெல்லாம் அரைச்சி குடிச்சிருக்கேன். அப்படி என்ன கொடுமைப்படுத்தினாங்க? அதாவது காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சு வந்து வேலை பார்க்கணும். காலையில் சாப்பாடு கிடையாது, மதியம் சத்துணவில் சாப்பிட்றதான். வந்தோடனே இங்கே வந்து படிக்கலாம் முடியாது, வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோம்னா கூட அவங்க அடிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு உதவி பண்ணுற டோனரை கூட்டிகிட்டு வந்து அடிப்பாங்க. டோனரும் மனச்சாட்சி இல்லாமல் அடிக்கிற டோனருங்கள்லாம் இருக்காங்க. கேட்க யாருமே இல்லை. கேட்க யாருமே இல்லை. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், உன்னை விட நல்ல நிலைமைக்கு வந்து நான் ஒரு ஹோம் வச்சு நீ நடத்துகிற மாதிரி இல்லை, நான் அன்பாக பாசமாக நடத்துவேன். நான் படிக்கிறப்ப இல்லைங்க எப்படி அடிக்கணும்னு அவர் சொல்லி கொடுப்பாரு. அந்த குருஜி செருப்பை கழட்டிட்டு குழந்தைங்களை அடிப்பார் ஹோமில். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிலாம் வீடியோ போடுறீங்க. சரி, எனக்குள்ள ஒரு ஆசை, நம்ம ஏதாவது ஒரு ஹோம் நடத்தணும், நம்ம இந்த குழந்தைங்களை அரவணைப்பாரு. சொல்ல முடியாதுங்க. நைட்டெல்லாம் நான் வார்டனாக இருந்தேன். அந்த குழந்தைங்க வந்து அம்மா அம்மா அப்பா அப்படின்னு சொல்றப்ப எல்லாம் நம்மளுக்கு தூக்கமே வராது. கார்த்தி மாமா வாங்கிட்டு வர, உங்களுக்கு என்ன வேணும் பாப்பா? நம்மனால முடிஞ்ச ஒரு உதவியை வந்து தம்பியோட மருத்துவமனை செலவுக்காக வந்து இந்த உதவியை பண்றேன். சகோதரரை வாங்கிக்கோங்க. அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருக்கு, இன்னொரு குழந்தை அந்த பக்கம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் இருக்கு. சரிங்களா, தயவு செய்து இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது ஒரு ஆள், யாராவது ஒரு வீட்டு வாடகை எடுத்துக்கிட்டா கூட போதும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிலாம் வீடியோ போடுறீங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? அதாவது உண்மையாகவே என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழக்கரை. நான் மதுரையில் வந்து சிதம்பரம்பட்டின்ற கிராமத்தில் தான் பிறந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் கூட பிறந்தவங்க 5 பேர். 5 பேரில் லாஸ்ட்டு நான் தான். எனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி. அண்ணங்கள்லாம் அண்ணா அக்காங்கள்லாம் அப்பயே பஞ்சு மில்லுக்கு திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பாவும், நாங்கள் அப்போ சிதம்பரம்பட்டியில் தான் இருந்தோம் கிராமத்தில். அப்புறம் எங்கள் அப்பாவும் எங்களை திருப்பூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போய் பழக்கடை தான் தள்ளு வண்டியில் வச்சுருப்பாங்க. கீழே என்னையும் என் தங்கச்சியும் படுக்க வச்சுட்டு வியாபாரத்துக்கு போவார். அதுக்கப்புறம் எங்கேயாவது சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூரில், அந்த ஹோம் பேர் சொல்ல விரும்பலை, திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாபாளையத்தில் ஒரு ஹோமில் தான் என்னையும் தங்கச்சி சேர்த்து விட்டாங்க. யார் சேர்த்து விட்டது? எங்கள் அப்பாவே சேர்த்து விட்டு. அப்பாவே சேர்த்து? எங்கள் அப்பா சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து அட்ரஸே இல்லை. நாங்கள் அந்த ஹோம்லேயே தான் இருந்தோம். எங்கள் அக்கா தங்கச்சிங்க யாருமே வந்து எங்களை வந்து பார்க்கல. ஒரு வயசு வரையே வந்து பார்க்கவே இல்லை. அந்த ஹோம்லேயே தான் படித்து வளர்ந்தோம். அந்த ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். சாப்பாடு அப்போயெல்லாம் நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் சாப்பாடு இருக்காது. சாப்பாடு வெறும் பழைய சாப்பாடு தான், அதுதான் 3 நேரத்துக்கும். தொட்டுக்கிற ஒரு ஊறுகாய் கூட இருக்காது. அந்த அளவுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். ஹோமுனா அப்போயெல்லாம் அந்த ஜே ஆக்ட், அந்த ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் ஹோம் வச்சுக்கலாம், யார் வேணாலும் ஹோமை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தது. அப்போ வந்து நான் இருக்கிறப்ப 30 பேர் இருந்தாங்க. பொம்பளை பிள்ளைங்க பசங்க எல்லாமே ஒன்றா தான் இருந்தோம். அப்போ ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். அந்த கஷ்டத்தை நான் 9வது படிக்கிறப்பெல்லாம் சரி இந்த வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது அப்படின்னு அரளி விதையெல்லாம் அரைச்சி குடிச்சிருக்கேன். அப்போ நான் படித்தது, அந்த ஸ்கூல் நேம் இப்போயே சொல்கிறேன், பெரியாயிபாளையத்தில் திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப் பள்ளி. நான் 9th படித்தேன். அப்போயே அங்கேயே ஸ்கூல்லேயே வந்து நான் அரளி விதையை அரைச்சி குடித்தேன். ஹோமோட டார்ச்சல் தான். அப்படி என்ன கொடுமைப்படுத்தினாங்க? அதாவது காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சு வந்து வேலை பார்க்கணும். காலையில் சாப்பாடு கிடையாது, மதியம் சத்துணவில் சாப்பிட்றதான். வந்தோடனே இங்கே வந்து படிக்கலாம் முடியாது, வேலை செஞ்சுட்டே இருக்கணும். வேலை செய்வோம் 10-11 மணி வரைய படுத்திருப்போம். அதுக்கப்புறம் 3 மணிக்கெல்லாம் எழுப்பி விடுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோம்னா கூட அவங்க அடிக்கிறது மட்டும் இல்லாமல் டோனரை வச்சும் அடிப்பாங்க. நம்மளுக்கு உதவி பண்ணுற டோனரை கூட்டிகிட்டு வந்து அடிப்பாங்க. டோனரும் மனச்சாட்சி இல்லாமல் அடிக்கிற டோனருங்கள்லாம் இருக்காங்க. கேட்க யாருமே இல்லை. கேட்க யாருமே இல்லை. நாங்கள் அம்மா அப்பா இருந்து, எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் அப்பா உயிரோடு இருந்தாரா செத்துட்டாரா என்னன்னே தெரியாத அளவுக்கு இருந்தேன். அப்புறம் வெறி கொண்டு அந்த ஹோமை விட்டு நான் வெளியில் வந்தேன். நான் மட்டும், என் தங்கச்சி அங்கே தான் இருந்தாங்க. எப்படி வெளியே வந்தீங்க? எங்கள் அண்ணன் வந்து வேலை பார்க்குற இடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஸ்கூலை விட்டுட்டு நான் ஓடி வந்து எங்கள் அண்ணன்ட்ட சொல்லிட்டேன், இப்படி என்னை, அவன் பேர் வந்து வீரன், தப்பிச்சு வந்துட்டீங்க? வந்துட்டேன். இப்படி என்னை கொடுமைப்படுத்துகிறாங்கடா, நான் அங்கே இருக்க மாட்டேன், வா அப்படின்னு, என்னை கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு. அப்புறம் எங்கள் அண்ணனையே கூட்டிகிட்டு ஹோமுக்கு எங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு வந்தான். கூட்டிகிட்டு வந்துட்டு ஹோமில் சொல்லிவிட்டு
நான் எங்கள் தம்பியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாம் ரூல்ஸ் இல்லை, எப்போ வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம், எப்போ வேணாலும் கூட்டிகிட்டு வந்துடலாம். அப்போ சொல்கிறப்ப நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், உன்னை மாதிரி நல்ல நிலைமைக்கு உன்னை மாதிரி இல்லை, உன்னை விட நல்ல நிலைமைக்கு வந்து நான் ஒரு ஹோம் வச்சு நீ நடத்துகிற மாதிரி இல்லை, நான் அன்பாக பாசமாக நடத்துவேன். நான் படிக்கிறப்ப இல்லைங்க எப்படி அடிக்கணும்னு அவர் சொல்லி கொடுப்பாரு. அந்த குருஜி செருப்பை கழட்டிட்டு குழந்தைங்களை அடிப்பார் ஹோமில். என்னங்க சொல்கிறீங்க? ஹோமில் குழந்தைய செருப்பை கழட்டிட்டு அடிச்சிருக்காரு. அப்போ எல்லாம் வந்து ஜே ஆக்ட் உள்ள வந்துருச்சு, CWC DCP ஆஃபீஸ் அப்படின்லாம் வந்துருச்சு. குழந்தைங்களை சேர்க்கணும்னா அவங்க மூலமாக தான் வரணும். அப்போ அந்த ஹோமில் நான் இருக்கிறப்ப வந்து லெட்டர் எழுதுகிறேன். லெட்டர் எழுதி DCP ஆஃபீஸ் CWC ஆஃபீஸுக்கு போட்டுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இப்படி வந்து அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க, செருப்பாலெல்லாம் அடிக்கிறாங்க, நீங்கள் ஹோமுக்கு விசிட் வாங்கன்னு. வந்தவங்க பார்த்துட்டு பேசிட்டு ஹோமு கூட எல்லாம் என்ன கஷ்டம் என்ன நஷ்டம்லாம் கேட்டுட்டு என் வாய்ஸையும் கேட்டுட்டு இந்த ஆள் தாங்க இவர் தான் லெட்ரு போட்டது அப்படின்னு என்னையவே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னமும் ஹோமில் இது நடந்துட்டு இருக்கு. இன்னமும் அங்கே இருக்க ஹோமில் நடக்குது. இன்னும் நிறைய, இந்த ஹோமு மட்டும் இல்லைங்க, நான் எல்லா ஹோம்லையுமே படித்து வளர்ந்துட்டேன். இதே சென்னையில் பல்லாவரம் பொலிச்சலூரில் பாபா குருகுலம் சொல்லிட்டு ஒரு குருகுலம் இருக்கு. அந்த குருகுலத்தில் இத்தனை கொடுமை நடந்தது. இதே நான் சைல்ட் லைனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அவங்க சொன்னாங்க இவர் தாங்க ஃபோன் பண்ணி சொன்னது, இதே வாய்ஸ் தான் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அந்த ஹோம் அட்ரஸே இல்லாமல் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த ஹோம் வந்து லைசன்ஸே இல்லாமல் நடந்த ஹோமு. அந்த ஹோம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சீல் வச்சுட்டாங்க பொலிச்சலூரில். அதுக்கடுத்து வேற ஒரு ஹோமில் போய் நான் ஜாயின் பண்ணி வேலையே தான், ஃப்ரீ சர்வீஸையே தான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லா பக்கமும் கொடுமை வேதனை அதெல்லாம் அனுபவிச்சு வந்து அதுக்கப்புறம் நான் ஒரு ஹோம் வந்து எடுத்து நடத்தினேன். எல்லாத்தையும் நீங்கள் ஹோம் நடத்துறீங்க? ஆமாம். இன்னொரு ஹோமுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸாக தான் போனேன். அங்கே என் தங்கச்சியும் கூட்டிகிட்டு போயிட்டேன். அவங்க ஒரு 12th காலேஜ் ஃபஸ்ட் இயர் படித்தாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே சேர்ந்தேன். நான் வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து ஒரு இடத்த விட்டு போனால் இன்னொரு இடத்துலையாவது சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா அங்கேயும் பயங்கரமான அதை விட கொடுமை. ஏன்னா அப்பா அம்மாவும் எங்கே போனாங்க, எங்களுக்கு அப்பா அம்மா வந்து சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பா எங்கே போனார், இருக்காரா, உயிரோடு இருக்காரா அப்படின்றதே தெரியல. அண்ணனுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அக்கா கல்யாணம் பண்ணிட்டாங்க. யாரோட உதவி எங்களுக்கு இல்லை. நானும் என் தங்கச்சி மட்டும்தான் இருந்தோம். அப்பையும் இன்னொரு ஹோமுக்கும் போயிட்டு வாழ்வா சாவா அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு. சரி, எனக்குள்ள ஒரு ஆசை, நம்ம ஏதாவது ஒரு ஹோம் நடத்தணும். இத்தனை பேர் வந்து குழந்தைங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, நம்ம இந்த குழந்தைங்களை அரவணைப்பாரு சொல்ல முடியாதுங்க. நைட்டெல்லாம் நான் வார்டனாக தான் இருந்தேன். அந்த குழந்தைங்க வந்து அம்மா அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாம் நம்மளுக்கு தூக்கமே வராது. சரி, இப்படிலாம் இருக்காங்களே, நம்ம வந்து இதை விட இந்த குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவாக இருந்து நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு ஹோம் ஸ்டார்ட் பண்ணி முறைப்படி லைசன்ஸ் வாங்கி எல்லாமே பண்ணி நடத்தினேன். அந்த குழந்தைங்களை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டேன். அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா. நான் திருமணம் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நானும் எங்கள் வீட்டுக்காரமாவும் குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடலை. சத்தியமான உண்மை. ஏன்னா குழந்தைங்க வர்ற குழந்தைங்கலாம் ஒன்று அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி சூசைட் பண்ணியிருந்திருப்பாங்க, சிங்கிள் பேரண்ட்ஸு. அந்த குழந்தை அதை பார்த்துருந்துருக்கும், தூக்கு போட்டு அதை பார்த்துருந்துருக்கும். அப்படிலாம் வரவும் தூக்கத்தில் வந்து அந்த குழந்தைங்க அம்மா அப்பான்னு அலறுவாங்க. அப்போ அந்த குழந்தைங்க கூடயே நான் படுத்து தூங்கியிருந்திருக்கேன். தூங்கி அலற சமயத்தில் அரவணைச்சு இப்போ 4 பொம்பளை பிள்ளைங்கள கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், நல்லபடியாக படிக்க வச்சு. எவ்வளோ வருஷமாக நடத்துறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம். 6 வருஷமாக நடத்துறீங்க. எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க? 33 பேருங்க. 33 பேர். எல்லா வயசுல இருந்தும் இருக்காங்க? இப்போ வந்து ஜே ஆக்ட் வரைய 20 வயசு வரைய வச்சுக்கணும் நம்ம ஹோமில். நம்ம பாய்ஸ்னால் 20 வயசு வரையும் நம்ம வச்சுக்கணும், அவங்க கல்லூரி படிப்பு படிக்கிற வரைய. அதுக்கப்புறம் வந்து அவங்க வெளியில் போய்க்கலாம். 4 பொம்பளை பிள்ளைங்களை நல்ல முறையில் திருமணம் பண்ணி வச்சு இப்போ 3 பசங்க டிகிரி முடிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மேக்சிமம் வந்து இல்லாத குழந்தைங்களுக்கு இருந்து அரவணைப்பாக இருங்க. அம்மாவுக்கு அப்பா சாப்பாடு யாரோ வந்து போட்டுறாங்க. இப்போ வந்து டோனருக்கு இருக்கிற இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆசிரமம் நினச்சா, அந்த ஒவ்வொரு பவுண்டரும் நினச்சா 3 கிராமங்களை தத்தெடுக்கலாம். அந்தளவுக்கு பொருள் வருது, அந்தளவுக்கு பணம் வருது. ஏன்னா யாருக்கு நம்ம டேக்ஸ் கட்ட தேவையில்லை, அந்தளவுக்கு வருது. அவங்க நினச்சா தத்தெடுத்து வளர்க்கலாம். டோனருங்க பொருளாகவும் கொடுக்குறாங்க, பணமாகவும் கொடுக்குறாங்க, சாப்பாடாகவும் கொடுக்குறாங்க. அந்த பாசன்றது இன்னைக்கு எங்கேயுமே இல்லை. அவன் சாப்பிட்டுக்கிறான், சாப்பிட்டு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறான், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே ஹோமில் இருக்கான்.
அந்த அரவணைப்புன்றது இன்னமும் இல்லை. ஏன்னா நீங்கள் அப்படி வளர்ந்தனால அந்த பசங்களோட மைண்ட் செட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த பாசத்துக்கு தான் ஏங்குவாங்க. சாப்பாடு கூட 3 நேரம் இல்லாமல் போயிடலாம். ஒரு இதெல்லாம் நடக்கும். என் கூட இருந்த பையன், அந்த பையன் பேர் தீபன், அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தலைவலி வந்துடும். ஞாயிற்று என்னடா இது ஞாயிற்றுக்கிழமை இந்த பையனுக்கு தலைவலி, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தலைவலி. ஏன்னா சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்கவங்களாம் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்களை பார்க்க வருவாங்க. அப்போ இவனை பார்க்க வர்றக்கு ஆள், அப்போ அந்த நேரம் தலைவலின்னு உள்ளே போய் படுத்துக்குவான். யாருமே கண்டுக்கல. நான் போய் பேசினேன், ஏன்டா உனக்கு தலைவலி என்னடா பண்ணுது, ஹாஸ்பிட்டலில் போகலாமா சொல்கிறா அப்படின்னா அவன் சொன்னது எல்லாத்துக்கும் வர்றாங்க ஆத்மா. எனக்கு எங்கள் அப்பா உயிரோட தான் இருக்காரு, ஆனால் வர்றதில்ல. ஆத்மான்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க, சாருலாம் சொல்ல மாட்டாங்க, ஆத்மான்னு சொல்லுவோம். வர்றதில்லை அப்படின்னு சொல்லுவான். சரி நான் இருக்கேன்டா அப்படின்னு. அப்போ அவன் 10th படித்தான். 10th படித்ததுலேருந்து நான் அந்த ஹோமை விட்டு வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அந்த பையனை அப்படியே நான் கூட்டிகிட்டே வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்து என் ஹோமில் தான் படிக்க வச்சேன். அவனை நான் தான் பார்த்துக்கிட்டேன். இப்போ அவன் டிகிரி முடித்து பிகாம் சிஏ முடித்தான். 2 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். நல்லா இருக்கான். உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. ஹோமில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் ஒய்ஃபுக்கு அப்பா அம்மா கிடையாது. இங்கே தான் சென்னை பல்லாவரம் பொலிச்சலூரில் உள்ள ஹோமில் தான் எங்கள் ஒய்ஃப் படித்து வளர்ந்ததெல்லாம். அவங்களுக்கு யாருமே கிடையாது. குழந்தைங்களுக்குலாம் வீட்டுக்கு தேடி போய் ஹெல்ப் பண்ணுறீங்களா? இந்த உடம்பு சரியில்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க? இது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ போடுறேன். உங்களுக்கு என்ன உதவியோ கேளுங்க அப்படின்னா அவங்க ப்ரைவேட்டில் மெசேஜ் பண்ணுவாங்க. ஏதாவது ஃபோட்டோ அனுப்புவாங்க, என் குழந்தை அப்படி இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேடி போய் நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா ஹோமில் இருக்க குழந்தைங்களுக்கு ரெகுலர் தினந்தோறும் பண்ணுற டோனர் இருக்காங்க, மந்த்லி டோனர் இருக்காங்க, வருடாந்திரம் ஆண்டுக்கு ஒரு முறை ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்காங்க, பெரிய பெரிய ஐடி கம்பெனி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி மக்களுக்கு பண்ண யார் இருக்கா அப்படின்றத ஒரு மனசில் வச்சுதான் என்னால் முடிஞ்ச உதவிகளை ஊரா தேடி போய் கூட பண்ணுறீங்க. எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி போய் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ஒரு கேரளாவில் ஒரு சேச்சி, அவங்களுடைய குழந்தை ஹேண்டிகேப்டு தான், எங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அடுத்த புதன்கிழமை நான் பண்ணுறேன். இதுக்காக போகிறீங்களாங்க? ஓகே. இந்த வயநாடு கூட வீடியோ போட்டிருந்தீங்களா? இங்கேருந்து 1 லட்ச ரூபாய் அனுப்பி 1 லட்ச ரூபாய் வந்து 1 லட்ச ரூபாய் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் உண்மையை சொல்கிறேன், 1 லட்ச ரூபாய் என்னால் அனுப்ப முடியல. அப்போது 60,000 ரூபாய் தான் என்கிட்ட இருந்தது. என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவர். எனக்கு கிட்டத்தட்ட நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணதுலேருந்து அவர் வந்து எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். அவர் மூலமாக அனுப்பி என்ன திங்ஸ் வேணுமோ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இன்ன வரைக்கும் திங்ஸ் வாங்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட திங்ஸ் வந்துருச்சு. கொஞ்சம் நாளானோன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கலாம் அப்படின்றத எனக்கு வந்து அவர் ரிப்ளைவாகவும் சொன்னார். நீங்கள் பேச சொல்ல தான் இவ்வளோ சோகமான விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரியுது. அதாவது வீடியோ சொல்கிறேன் தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற எத்தனையோ டோனர்கள் ஹோமில் இருந்தாலும் சொல்கிறேன், அந்த குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறதோட போயிடாதீங்க. 10 நிமிஷம் அந்த குழந்தைய மடியில் உட்கார வச்சு பேசுங்க. அந்த குழந்தைகிட்ட பேசுனீங்கன்னா கல்லும் கரையும். அந்த அளவுக்கு மனபாரங்களோடு அந்த குழந்தைங்க இருக்காங்க. எந்த ஹோமுக்கு எந்த டோனர் போனீங்கன்னாலும் குழந்தைங்க கிட்ட பேசுங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறீங்களே, இப்போ நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, இவங்களாம் என் ஃபேன்ஸ்லாம் வீடியோ போடுறீங்க, அவங்க யாருன்னா நேரில் மீட் பண்ண சொல்ல உங்களை எப்படி பார்த்துக்கிறாங்க? அதாவது இது நடந்த ஒரு உண்மை. நான் வந்து ஊட்டி போனேன். அங்கே மஞ்சக்கொம்பையில் வந்து என் ஃப்ரெண்ட் இருக்கார், நண்பர். கொஞ்சம் என் வீடியோ நல்லா வியூவர்ஸ் போகவும் அவரை பார்க்க போனோம். அவர் பேர் வந்து உதயா. நான் ஊட்டியில் படித்தப்போ எனக்கு உதவி பண்ண பையன், அண்ணன், என் வயசு தான், ஆனால் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவரை பார்க்குறக்காக அங்கே போயிருந்தேன். அங்கே நைட்டு நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். சாப்பாடெல்லாம் அவங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. அங்கே அவர் கடை வச்சுருக்காரு, பேக்கரி வச்சுருக்காரு. நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கப்ப எதர்ச்சியாக ஒரு அண்ணன் வந்தாங்க. வந்து இப்படி நடந்துகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் என்னை பார்த்தோன்னே, நீங்கள் தானே அந்த கார்த்தி அப்படின்னாரு. ஆமாம், நான் ஃபஸ்ட்டு அவர் என்கிட்ட பேசினது, ஓ நம்மளை திட்டக்கிட்ட போகிறாங்களோ அப்படின்னு. ஏன்னா அந்த ஆண்டி ஆல்ரெடி திட்டாங்க. அது வந்து இப்போ திட்டினது, இப்போ ரீசெண்டாக அவங்க திட்டினாங்க. இவர் திட்டுவாரோ அப்படின்றத நான் நினச்சிட்டே இருந்தேன். பட் ஆனால் அப்புறம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, உங்கள் வீடியோலாம் நாங்கள் பார்ப்போம், எங்கள் வீட்டுக்கு வர்றீங்களான்னு என்னை கூப்பிட்டாரு. என்னைய முதலாக மஞ்சக்கொம்பையில் இருக்கிற அந்த அண்ணன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய், நான் கீழேயே நின்றுக்கிறேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு போய் கதவை தட்டுங்க அப்படின்னு சொன்னார். நான் கதவை தட்டிட்டு இப்படி நின்னேன். அக்கா அண்ணன் இருக்காரா, அவர் பேர் சொல்லி அண்ணன் இருக்காரான்னு கேட்டேன். அவங்க அப்படியே பல சிரிச்சாங்க. நீங்க தானே அந்த கார்த்தி, பார்த்தோன்னே சிரிச்சாங்க. எனக்கு அந்த விஷயம், நான் வந்து அழிஞ்சாலும் நான் இறந்தாலும் அந்த விஷயம் மட்டும் மறக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு வந்து மனசளவில் வந்து ரொம்ப ஒரு பூரிப்பாக இருந்தது.
உங்களை பிடிக்கிறவங்களும் இருக்காங்க, உங்களை திட்டுறவங்களும் திட்டுறவங்களும் இருக்காங்க. இருக்காங்க. ஆனா இப்போ வந்து திட்டுறவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நான் உதவி பண்றதை பார்த்துட்டு இனிமேல் இப்படியே வீடியோ போடுங்க அப்படின்னு எல்லாரும் அதை தான் சொல்றாங்க, அதை பண்ணுங்க இனிமேல். Purvika Mobiles in Vivo V40 மற்றும் V40 Pro series available now. VV National Plastic Chairs உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today.